இந்த மாமன் படம் பார்க்கும்போது, எப்பா! அப்படிதான் இருந்துச்சு அந்த படத்த பார்க்கறதுக்கு. அந்த காலத்துலலாம் ஒரு படம் பார்த்தோம்னா, அந்த குழந்தைங்கள எப்படி வளர்க்கணும்? குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள வந்து நம்ம சொல்லிக் குடுக்கணும்? அப்படின்றத வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமா எடுத்து காமிப்பாங்க அதுல. அத வச்சு அந்த படத்துல வந்து குழந்தைங்களுடைய வளர்ப்பு பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேரண்ட்ஸும் எந்த மாரி இருக்கணும்? இந்த மாரி விஷயங்கள் நெறையா இருக்கும். இந்த குடும்ப ஒற்றுமை, ஒற்றுமையில வர பிரச்சனைகள எப்படி சமாளிக்கணும்? அதுக்கு பெரியவங்க எடுக்கிற முடிவு, இப்படி ஒண்ணொன்னா சொல்லிக்கிட்டே போலாம். கதை, திரைக்கதை, வசனம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரசிக்கிற மாரியும் இருக்கும். அதுல வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமே தவிர, இந்த ஒரு வெறி இருக்காது. ஆனா, இந்த மாமன் படம் நான் பார்க்கும்போது, நானுன்னு இல்ல, எல்லாருக்குமே இந்த ஒரு டென்ஷன் இருந்திருக்கும். ஒரு குழந்தைய வளர்க்கும்போது, என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத அந்த படத்துல தெளிவா சொல்லியிருப்பாங்க. குழந்தை வளர்ப்பு எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா அந்த படத்த கண்டிப்பா சொல்ல முடியாது. பட் அந்த படத்த வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த படத்த பார்க்கும்போதெல்லாம், அந்த பையனுடைய அம்மா அடிக்குதோ இல்லையோ, நம்ம தூக்கி போட்டு மிதிச்சு புடுவோமான்னு இருக்கும். அவ்வளோ ஒரு ஆத்திரம் வரும். இது இந்த படத்துலன்னு இல்ல, நெறைய வீடுகள்ல நடக்கிற ஒரு விஷயத்த அந்த படத்துல ஒரு கருத்து கதையா கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காகவே வந்து இயக்குனருக்கு ஒரு கைதட்டு குடுக்கணும். குழந்தைகளுக்கு செல்லம் கொடுக்கிறது. அது எங்க போய் முடியும்? ஒரு குடும்பத்த 2ஆக்கும், 4ஆக்கும். இந்த மாரி விஷயத்த நெறைய படங்கள்ல காமிச்சாலும், இந்த படத்துல ரொம்ப ஆணித்தரமா காமிச்சிருக்காங்க. ஒரு குழந்தை, ஒரு குடும்பம் ஒற்றுமையா இருக்கறதுக்கும் காரணமா இருக்கும். அதே குழந்தை அந்த குடும்பம் சிதைஞ்சு சின்ன பின்னமாகறதுக்கும் காரணமா இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான படம் இந்த மாமன். அதுல கொஞ்சம் ஒரு சில ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும். அதாவது சூரி டாக்டர மேரேஜ் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சாதாரணமா ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டே நர்ஸுகிட்டயே நம்ம பேச முடியாது. நர்ஸுகிட்ட போய் பேசினாலே மதிக்க மாட்டாய்ங்க. ஆனா டாக்டரையே அவர் கல்யாணம் பண்றாரு. கொஞ்சம் ட்விஸ்ட்டா தான் இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டாக்டர் அம்மா மயங்குன விஷயம். டாக்டர் அம்மா எவ்வளவோ பிரசவ கேஸ்கள்லாம் பார்த்தவங்க, கடைசியில இந்த ஒரு பிரசவ கேஸ்ல மயங்கி அந்த குடும்பத்து மேல ஒரு அஃபெக்ஷன் ஆயி மேரேஜ் பண்ணிடுறாங்க. ஆனா அங்க வந்திருக்கு பாருங்க. அதாவது 7 கடல் 7 மலைய தாண்டி போய் உட்கார்ந்தாலும், பிணம் யார விடும்? அங்க வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் அம்மாவுக்கே ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாய்ங்க. இந்த குழந்தைய நடுவுல வச்சு 2ஆ பிரிக்கிற மாரி பஞ்சாயத்துலாம் போட்டு, ஏதோ ஒரு வகையில வந்து குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள கொண்டு வந்திருந்தாலும், குடும்பத்துக்குள்ள இருக்க பெண்கள் சின்ன பிரச்சனைய பெருசா எப்படி மாத்துறாங்கன்றதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க அந்த படத்துல. தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறாங்க? அதே விஷயத்த தான திருப்பி பண்ண போறாங்க எல்லாரும். ஆனா இதுல வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சில விஷயங்களும் இருக்கு. குழந்தை எப்படி வளருது? அந்த குழந்தை வளர்ப்ப யாரு கையில எடுக்குறாங்க? கையில எடுத்து வளர்க்கும் பொழுது, அது நடக்கிற விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அது மத்தவங்களுக்கு துன்புறுத்தாத விதமா, அந்த விஷயங்கள்லாம் மத்தவங்க எடுத்துக்காட்டா இருக்கிற விஷயமா இருக்கணும். செல்லம் குடுக்குறேன்ற பேர்ல குழந்தைய குட்டிச்சாத்தான மாரி வளர்த்துப்புட்டு, அந்த குட்டிச்சாத்தான வச்சு ஒரு குடும்பமே பிரியுது அப்படின்றத சிம்பிளா சொன்ன கத தான் இந்த மாமன் படம். இதுல வந்து ஒரு மாமன், தாய்மாமன் குழந்தை இல்லாத அக்காவுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்ற உடனே சந்தோஷத்துல பூரிச்சு அந்த குழந்தைய எடுத்து வளர்க்கறது, செல்லம் குடுக்குறது, ஊர சுத்துறது எல்லாம் சந்தோஷமான விஷயங்கள் தான். பட் அந்த குழந்தையினுடைய அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா இவங்கள்லாம் பார்க்கும் பொழுது, இந்த லெவல தாண்டும்போது இவ்வளவு பிரச்சனை வரும் அப்படின்றத அவங்க யோசிக்காத ஆட்களா காமிச்சது ஒரு தவறான விஷயமா தான் தெரியுது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா, கிராமத்துல புதுசா கல்யாணமான புருஷனும், பொண்டாட்டியும் எங்க போவாங்க? முதலிரவுக்கு. முதலிரவுக்கு போகும்பொழுது, இந்த குழந்தை இப்படி அடம் பிடிக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ, அதுக்கான மாற்று வழிய ஏற்கனவே ஏற்பாடு பண்ணியிருக்கணும். இந்த மாதிரியான ஓட்ட உடசல்கள்லாம் நெறைய இருக்கு படத்துல. இருந்தாலும் படம் வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு காமெடி ஆக்டரா வந்து ஹீரோ வந்ததுக்காண்டி நம்ம ஒரு வாழ்த்துக்களே சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்க ஜெனரேஷன்ல நெறைய படங்கள்ல காமம் கை தூக்கி ஆடும். இதுல வந்து அந்த ஒரு விஷயம் இல்லாத ஒரு குடும்பத்து படம். உட்கார்ந்து பார்க்குற அளவுக்கு இருக்கு. அதனால சந்தோஷப்படலாம். ஆனா, இந்த சேர்ல உட்காரும்போது அந்த குட்டி சாத்தான் பண்ற வேலைக்கு அது ஸ்க்ரீனா போயிருச்சு.
இறங்கி போய் தூக்கி போட்டு மிதிக்கலாமான்னு இருக்கும். இந்த கத்துறது, நான் இங்கே தான் தூங்குவேன், மாமா கூட தான் இருப்பேன். அப்ப இந்த மாமனும் கோவப்படாம இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நானும் அந்த இடத்துல இருந்தேன்னா போடா முதலன்னு செவுல சேர்த்து அடிச்சு விரட்டி ஓட விட்டுருப்பேன். கல்யாணம் பண்ணிடுவாராம். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பொண்டாட்டியை தள்ளி படுக்க போட்டு நடுவில் பிள்ளைய படுக்க போட்டுருப்பாராம். எவனையுமே செய்ய மாட்டான். அதெல்லாம் கதையில கொண்டு வந்திருக்காங்க. அதையும் ஒரு லெவலா கொண்டு வந்தா பரவாயில்ல. ஏதோ 1 நாள் 2 நாள்னு கொண்டு வந்திருந்தா பரவாயில்ல. வருஷம் ஃபுல்லா நடுவுலயே படுத்து கிடந்தா அவங்க எப்ப பிள்ளை பெக்கிறது? அவங்க குடும்பம் எப்ப விருத்தி ஆகுறது? ஆனா இது வந்து நிறைய வீடுகள்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஆகாத பிள்ளைய கட்டிட்டு வந்தோம்னா, ஏதாவது ஒண்ணு பண்ணி இடைஞ்சல் பண்ணணும்னே பண்ணுவாங்க. அதுக்காண்டியே ஒரு குட்டி சாத்தான வீட்டுல வச்சிருப்பாங்க. நீ போய் மாமா கூட தூங்கு, நீ போய் தாத்தா கூட தூங்கு அப்படின்னு இடைச்சல்ல அனுப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கறத நானே கண்கூட பார்த்திருக்கேன். இது வந்து சிம்பிளா சொல்லணும்னா, பிள்ளை பெக்கிறவங்களுக்கு அந்த பிள்ளை செய்யற சேட்டைகள் வந்து சந்தோஷமா அமையலாம். ஆனா, எய்த்த வீட்டுக்காரனுக்கு, அடுத்த வீட்டுக்காரனுக்கு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, அந்த வீட்ல இருக்க மத்தவங்களுக்கு அது சந்தோஷமா அமையாது. அத தெரிஞ்சு பிள்ளைகள வளர்க்கணும். நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம வீட்டு டிவிய நொட்டு நொட்டு நொட்டுன்னு அமுக்கிக்கிட்டே இருக்குது ஒரு பிள்ளைனா, அத பார்த்து நீ சந்தோஷப்படலாம். உன் வீட்டு டிவி. கெஸ்ட் வீட்டுக்கு போயிருக்கும்போது அவன் வீட்டு டிவிய நொட்டுக்கு நொட்டுக்குன்னு நீ அமுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, அவன் காண்டாவான்ல. அதேதான். உன் வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க. உன் பிள்ளைய நீ உருட்டி விடு, விளையாடு. ஆனா அடுத்த வீட்டுக்கு போனா, அடுத்த இடத்துக்கு போனா, 3வது மனுஷங்க உள்ள வந்தா, அந்த குழந்தைய எப்படி இருக்க வைக்கணும்ன்றத நீ முதல்லயே செஞ்சிருக்கணும். சொல்லி வளர்த்துருக்கணும். இதுதான். இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு இந்த படத்துல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம். குழந்தை ஆரம்பத்துல இருந்து எப்படி வளருதோ அப்படியே தான் இருக்கும். ஸோ ஆரம்பத்துல இருக்கும் பொழுதே குழந்தைய இந்த இடத்துல நீ இந்த சுதந்திரத்தோட இரு, இந்த இடத்துக்கு வந்தேன்னா இந்த கட்டுப்பாட்டோட இரு அப்படின்றத சொல்லி வளர்த்தீங்கன்னா, இந்த மாமன் படம் மாதிரி ஒரு குடும்பம் பிரியாம இருக்கும். இல்லைன்னா இன்னும் மாமன் படம் மாதிரி நிறைய குடும்பங்கள் வந்து பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ குழந்தை வளர்ப்ப ஆரம்பத்துல இருந்தே பிள்ளைகளுடைய சேட்டைகளை கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்பாடா வச்சுக்கோங்க.